அன்பார்ந்த இடதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம என்ன சொன்னோம்னா வழிபடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு பணம் வேணும், பொருள் வேணும், நம்ம நினச்சதெல்லாம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தாந்திரீகமான ஒரு வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை மாற்றணும். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்திரிச்ச உடனே நாம் நினைக்க வேண்டிய நபர்கள் யார், இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொன்னோன்னா, எந்திரிச்ச உடனே இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்திகள் 8 பேர்கிட்ட அவர்கள் தான் அஷ்டதிக்குப்பாளர். ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிடம் படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க. இன்றைக்கி யார் என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டதிக்குப்பாளர்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னா தெரியலன்னா அதை பற்றி பேசுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால நான் பேசுகிறேன். என்ன காரணம்னா, அஷ்டதிக்குப்பாளர்கள், அஷ்டசக்திகள், இந்த ரெண்டும் தான் இந்த உலகத்தை என்ன சொன்னான்னா ஆளுகின்றன. இதை யாராலே இவங்களை போய் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களை நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணும். அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய பாதம் கீழே படக்கூடாது. பெட்லேயே உட்காந்துக்கலாம், இல்லை காலை தொங்க போட்டுடலாம். தொங்க போட்டுட்டு என்ன சொன்னான்னா ஓம் இந்திரன் நம, ஓம் அக்னி தேவாய நம, ஓம் யமன் நம, ஓம் நிருதி நம, ஓம் வர்ணன் நம, ஓம் வாயு நம, ஓம் குபேரன் நம, ஓம் ஈசநாதன் நம. இந்த 8 பேரையும் துதிக்கணும். ஜோதிடம் படிக்கிறவங்க, பஞ்சாங்கம் பார்க்குறவங்க. அப்போ ஓம் இந்திரன் நம, அக்னி நம, யமன் நம, நிருதி நம, வர்ணன் நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசநாதன் நம அப்படிங்கிற இந்த அஷ்டதிக்குப்பாளர்களை நீங்கள் வணங்கிட்டு முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானை ஓம் கம் கணபதேயன, ஓம் கம் கணபதேய நம என்று சொல்லி 16 முறை சொல்லிவிட்டு தான் காலை கீழே வைக்கணும். அன்றைக்கி பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன காரணம்னா, இவர்கள் தான் இந்த அஷ்டதிக்குப்பாளர்கள். இந்த அஷ்டதிக்குப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் செய்கின்ற அனைத்து விதமான காரியங்களையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் தர்மம் பண்ணுகிறீர்களா, அதற்கு சாட்சி இவர்கள் தான். நீங்கள் என்ன சொன்ன தவறு பண்ணுகிறீர்களா, அதற்கும் சாட்சி இவர்கள் தான். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வர்ணன், வாயு, குபேரன், ஈசநாதன் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். இவர்களை நாம் வணங்குவதால் ஒவ்வொருத்தர் நமக்கு என்ன தேவையோ அந்த பாலகர்களை நீங்கள் வணங்குவதால் என்ன நடக்கும் அதை நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடு. அப்போ கிழக்கு திசைக்கு அதிபன் யார் என்று சொன்னால் இந்திரன். கிழக்கு திசைக்கு அதிபதி யார் என்று சொன்னால் இந்திரன். இவர் என்ன சொல்றான்னா, தேவர்களுடைய தலைவனாகவும் இந்த இந்திரன் இருக்கிறார். இவருடைய மனைவி பெயர் என்ன சொன்னான்னு, இந்த மனைவி பெயர் என்ன சொன்னான்னா இந்திராணி. இவருடைய மனைவி பெயர் இந்திராணி. இவர் என்ன சொல்றான்னா, ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர். இவரின் ஆயுதம் மின்னலை போன்ற வலிமையுள்ள வஜ்ராயுதம். இவரே அஷ்டதிக்கு பாலகர்களின் தலைவராவர். இவரை நீங்கள் இந்திரனையும் இந்திராணியையும் வழிபட எல்லா வளங்களையும்
ஆரோக்கியத்தையும் அருளக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு. ஒரே ஒருத்தர் இந்திரனை மட்டும் வணங்கக்கூடாது. இந்திரன், இந்திராணி, புருஷன் மண்டாட்டி சமேதகமாகத்தான் எல்லா சம்பத்துகளும் கொடுக்க முடியும், ஒருவரால் கொடுக்க முடியாது. அதற்கடுத்து தென்கிழக்குக்கு அதிபதி அக்னி தேவன். தென்கிழக்குக்கு அதிபதி அக்னி தேவன். இவர் அந்த தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு, அந்த திசைக்கு அதிபதியாக கருதப்படுகிறார். நெருப்பிற்கான அதிகாரம் இவருடைய கையில் இருக்கிறது. நெருப்புக்கான அதிகாரம் இவருடைய கையில் இருக்கிறது. வேள்வியின் போது இடப்படுகின்ற அவிர்வாக பொருள்களை அக்னி மற்ற தெய்வங்களுக்கு எடுத்து செல்லக்கூடியவர் இந்த அக்னி தேவன் தான். இவருடைய துணைவியார் பெயர் வந்து என்ன சொன்ன பெயர் வந்து ஸ்வாகா தேவி. ஸ்வாகா தேவி, ஸ்வாகா தேவி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. என்ன சொன்னான்னா அக்னி தேவன், ஸ்வாகா தேவி, இதை சொன்னாலே வேலை நடக்கும். இவருடைய வாகனம் வந்து என்ன என்று சொன்னால் ஆட்டுக்கெடா. இவருடைய ஆயுதம் தீச்சுவாலையுடன் கூடிய வேல். ஓகேவா? இவரை வழிபட தேக வனப்பு மற்றும் பலம், மன அமைதி, குடும்ப மேன்மை எல்லாமே கிடைக்கும். அக்னி தேவன் ஸ்வாகா தேவியை வழிபட இத்தனையும் கிடைக்கும். அதற்கடுத்து தெற்கு திசைக்கு அதிபதி யமன். இவர் தெற்கு திசையை வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பேர், இன்னொரு பேர் வந்து காலதேவன் பேர். இவர் இறப்பின் கடவுள். இவர் இறப்புக்கு காரகம் வகிப்பவர் வந்து என்ன சொன்னால் யமன் தான். சூரிய தேவனின் மகனாகவும் சனி பகவானின் சகோதரராகவும் இவர் குறிப்பிடப்படுகிறார். யமனுடைய சகோதரி பேர் வந்து யமி. யமனுடைய சகோதரி பேர் வந்து யமி. அந்த அல்லது யமுனை என்ற நதியாகவும் கூறப்படுகிறது. இவர் வந்து யமன் வந்து தேவர்களில் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இவருடைய துணைவியார் பெயர் வந்து குபேரஜாயை. இவருடைய மனைவி பேர் குபேரஜாயை. இவருடைய வாகனம் என்னன்னா எருமைக்கெடா. இவருடைய ஆயுதம் வந்து பாசக்கயிறாகும். யமனுடைய மனைவியையும் நீங்கள் துதித்தீர்கள் என்று சொன்னால், தெற்கு திசையை பார்த்து வழிபட்டு துதித்தீர்கள் என்று சொன்னால், தீவினை பயன்களை அகற்றி நல்வினை பயன்களை யமன் தம்பதிகளை வழிபட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து தென்மேற்கு திசைக்கு நிருதி பகவான். தென்மேற்கு திசையின் அதிபதி இவர்தான். இந்த நிருதி தேவனுடைய மனைவி பெயர் வந்து கட்கி ஆவார். இந்த நிருதி தேவனுடைய வாகனம் வந்து பிரேதம். இவருடைய ஆயுதம் வந்து கட்கம் எனும் வாளாகும். கட்கம் என்று சொல்லக்கூடிய வாளாகும். இவரை வழிபட எதிரிகள் பயம் நீங்கி வீரம் உண்டாகும். அப்ப நிருதி என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையை பார்த்து நிருதி தேவனையும் கட்கி தேவியையும் வழிபாடு செய்ய எதிரிகள் பயம் நீங்கி வீரம் உண்டாகும். நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா, இந்த எதிரிகளுடைய பயம், பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் சண்டையெல்லாம் வராமல் இருப்பதற்கு நிருதியை பார்த்து, நிருதி தென்மேற்கு திசையை பார்த்து அந்த மூளையை பார்த்து ஒரு தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர கண்டிப்பாக எதிரியுடைய தொந்தரவு குறையும், மதிநுட்பம் நமக்கு அதிகமாகிரும். அதற்கடுத்து மேற்கு திசைக்கு அதிபதி வர்ண பகவான். இவர் மேற்கு திசையுடைய காவற்காரர். இவர் மலைக்கான கடவுளும் இவரே ஆவார்.
ஆறு, குளம், ஏரி, கடல், நீர்நிலைகள் இவரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகின்றன. ஐவகை நிலங்களில் வந்து என்ன சொன்னான ஒன்றான நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வமாக வர்ணன் போற்றப்படுகிறார். இவருடைய துணைவியார் பெயர் வந்து என்ன சொல்கிறான்னா வாருணி ஆவார். வாருணி. அப்போ வந்து என்ன வர்ண பகவானுடைய மனைவி பெயர் வந்து வாருணி. இவருடைய வாகனம் மரகம் என்ற மீன். இவருடைய வாகனம் மீன். இவர் வர்ணசாஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொண்டுள்ளார். வர்ணாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொண்டுள்ளார். இவரை வழிபட தேவையான மழை கிடைத்து உணவு பஞ்சம் தீரும். உங்களுடைய வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பஞ்சம், உணவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை, விளைச்சல், பூமி விளைச்சலில் வந்து நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இந்த வர்ண பகவானையும் வாருணி தேவியையும் வழிபாடு செய்ய மேற்கு திசையை பார்த்து வழிபாடு செய்ய இந்த அத்தனையும் கிடைக்கும். அதற்கடுத்து வடமேற்கு திசைக்கு அதிபதி வந்து என்ன சொன்னால் வாயு பகவான். வாயு பகவான் வந்து வடிவம் இவருக்கு கிடையாது. மக்களின் உயிர் மூச்சு, பிராணனுக்கு ஆதாரமாக உள்ளவர். இவர் வடமேற்கு திசையின் காவலர். இவர் உலக இயக்கத்திற்கு காரணமான காற்றின் கடவுளாக கருதப்படுகிறார். ஹனுமனும் பீமனும் வாயுபுத்திரர்கள். அனுமானும் பீமனும் வாயுபுத்திரர்கள் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இவரின் துணைவியார் பெயர் வாயுஜாயை ஆவார். இவருடைய வாகனம் வந்து மானாகும். இவர் அங்குசம் என்னும் ஆயுதத்தை கொண்டுள்ளார், கையில் வச்சிருக்கிறார். இவரை வழிபட்டால் நீண்ட ஆயுள் பலத்தை பெறலாம். நீண்ட ஆயுள் பலம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வடமேற்கு திசையை நோக்கி விளக்கப்படலாம். அந்த வாயு பகவானையும் அவருடைய மனைவியாகிய வாயு ஜாயையும் வழிபாடு பண்ண இந்த சனி தோஷம் உடையவர்களுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும். வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் வடக்கு திசையுடைய அதிபதியாக, செல்வத்தின் அதிபதியாகவும் இவரை வந்து என்ன சொன்னாலும் கூறுகின்றனர். இவர் சிவனை நோக்கி தவம் இருந்து வடக்கு திசையின் அதிபதியானதாக புராணங்கள் கூறுகின்றன. இவரின் துணைவியார் பெயர் வந்து யட்சி ஆவார். இவர் மதுசனை வாகனமாக கொண்டுள்ளார். மதுசனை அப்படிங்கிற ஒரு வாகனம் கொண்டுள்ளார். இவரின் ஆயுதம் கதை என்று சொல்லக்கூடிய ஆயுதம் ஆகும். இவரை வழிபட சகல செல்வங்களும் சுகவாழ்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வடகிழக்கு திசைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஈசானன் என்று பெயர். வடகிழக்கு திசைக்கு வந்து அதிபதி ஈசானன். இவர் வடகிழக்கு திசையின் அதிபதி ஆவார். இவர் மங்களத்தின் அதிபதியும் இவரே. இவர் மங்களத்தின் வடிவம் ஆவார். சிவபெருமானின் 5 முகங்களில் ஈசானமும் ஒன்று. இவரின் துணைவியார் ஈசான யாஜாயை ஆவார். இவர் எருதினை வாகனமாக கொண்டவர். திரிசூலம் இவரின் ஆயுதமாகும். இவரை வழிபட அறிவு ஞானம் கிடைக்கும். அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா, அஷ்டதுக்கு பாலகர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 8 விதமான அனைத்து சக்திகளும் செல்வங்களும் பொருளாதாரங்களும் கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன சொன்னா, உங்களுக்கு எது தேவையோ அந்த திசையை பார்த்து விளக்கேற்றி கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அஷ்டதுக்கு பாலகர்களை வந்து வழிபாடு செய்ய கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக
அவர்களுடைய மனைவி பெயரோடு சேர்த்து குறித்து வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதை சொல்ல அந்த திசையை பார்த்து விளக்கு போட உங்களுடைய என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகள் நீங்கும் என்பது உண்மை. இதை நான் பரீட்சித்து பார்த்திருக்கிறேன். அதனால் நான் பரீட்சித்து பார்த்து என்ன சொன்னேன்னா, இந்த அஷ்டதிக்குப்பாலர்களை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.